ஹே ஃபுட்டீஸ், வெல்கம் டு மிஃபா சமையல். சப்பாத்தி இருக்குது, ஆனால் நூடுல்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கா? அப்போ வாங்க நம்மக்கிட்ட இருக்கிற சப்பாத்தியை வச்சு நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம ஸ்டைலில் வித் லெஸ் எஃபர்ட், ஆனால் செம்ம டேஸ்ட். அதுக்கு தேவையானது நமக்கு சப்பாத்தி. அது 4ஆக ஃபோல்ட் பண்ணி, அப்படி இல்லைன்னா 2ஆக மடித்து நான் இங்கே காட்டுற மாதிரி நீட்டாக அது கட் பண்ணிக்கணும். இது பாருங்கள், இது மாதிரி நீட்டாக கட் பண்ணிட்டோன்னா அது நூடுல் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? அதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி அப்போவே செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை நைட்டு செஞ்ச சப்பாத்தி இருக்குது அப்படின்னா நம்ம இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நீட்டாக பண்ணிக்கணும். அதுக்கு 2ஆக கூட ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 2ஆக ஃபோல்ட் பண்ணி கூட இது மாதிரி சப்பாத்தியை கட் பண்ணிக்கோங்க. கத்தியில் கட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ சிசரில் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டே இது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நூடுல்ஸ் மாதிரி இருக்கா? நீட்டாக வந்து அவ்வளோதான். இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்யும் போது ஈஸியாக இருக்கும். செய்யறதுக்கு முன்னாடி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையானது 2 வெங்காயம், 1 தக்காளி, 2 முட்டை, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். ஆஸ் யூ விஷ் தான். இது கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அவ்வளோதான். இப்போ ஈஸியாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, அந்த எண்ணெய் வந்து ஒரு 20 ml or 30 ml எடுத்துக்கோங்க. அது எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம போடுறோம். போட்டுட்டு அது நல்லா வதங்கி வரணும். இதே வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கொத்து பரோட்டா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, இது செய்யறதுக்கு ரொம்ப குறைவான டைம் தான் ஆகும். ஸோ இப்போ காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டுக்கிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் போதும். நான் மெஷர்மெண்ட் எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். அதை பொறுத்து நீங்கள் போடுங்க. இப்போ பார்த்துக்கோங்க, நான் எத்தனை சப்பாத்தி எடுத்திருக்கேன், எவ்வளோ சால்ட் போடுறேன், எவ்வளோ மஞ்சள் தூள் போடுறேன், எல்லாமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொரு ரெசிபி பார்க்குறதுனால எல்லாமே மிஸ் ஆகிடும். பட் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து மெஷர்மெண்ட்டோடு நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக ரிசல்ட் வந்து சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், தக்காளி போட்டு வதக்கிட்டோம். அது எல்லாமே வதங்கி வந்த உடனே அந்த முட்டையை வந்து உடச்சி வச்சுக்கணும் தனியாக. ஏன் அப்படின்னா அந்த முட்டை அப்போதைக்கப்பே நம்ம உடச்சி ஊற்றணும் அப்படின்னா அந்த ஓடு வந்து அதில் வந்து விழுந்துட்டு நம்ம வாய்க்கு வந்துடும். ஸோ நம்ம அந்த முட்டை தனியாக உடச்சி வச்சுக்கணும். எந்த ஒரு ஓடு இல்லாமல் இருக்கும். இதில் போட்ட உடனே கொஞ்ச நேரம் அது வேகணும். அந்த முட்டையை போட்ட உடனே நம்ம சப்பாத்தி போட்டோம்னா அது நல்லா இருக்காது. ஸோ கொஞ்ச நேரம் வேகணும். வெந்த உடனே இது மாதிரி கலரை விட்டுட்டு சப்பாத்தியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் டைப் சப்பாத்தியை அதில் போடுறோம். போட்டுட்டு அது கூடவே ஒரு 1/2 கப் தண்ணி. ஓகேவா? ஒரு 1/2 கப் தண்ணி எதுக்கு இப்போ ஊற்றுறோன்னா சப்பாத்தி கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும்ல, அது கொஞ்சம் சாஃப்டாக அந்த மசாலா வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றுறோம். தண்ணியை ஊற்றி அது வந்து களி மாதிரி கிண்டாமல் அந்த சப்பாத்தியை வந்து ஒரு ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். எப்படின்னா கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது கீழே. இப்போ பிரியாணி எப்படி நம்ம ரைஸ் உடையாமல் நம்ம அது வந்து மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். தான் சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. என்ன ஃபுட்டீஸ், ட்ரை பண்ண போகிறீங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபுட்டீஸ். பாய்.